மகாதேவ் சம்போ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு தலைப்பு வந்து நவக்கிரக பொருட்கள் தானம். என்னென்ன வகையான பொருட்களை தானம் கொடுக்கலாம், அது நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் இப்படி யாரை வேணாலும் இருக்கலாம். தசாநாதன் ஒன்று இருக்கும், புத்திநாதன் ஒன்று இருக்கும். அந்த இரண்டு கிரகங்கள் எந்த ராசியிலிருந்து தசை அல்லது புத்தி நடத்துது அப்படிங்கிறத பொறுத்து மிக எளிமையாக எல்லோருக்கும் பயன்படும் விதமாக இந்த பரிகாரங்கள் அல்லது என்ன வகையான பொருட்கள் தானம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடலாம். முதல்ல சூரியன் அப்படிங்கிற கிரகம் உங்களுக்கு தசை நடத்தலாம் அல்லது புத்தி நடத்தலாம். இந்த சூரியன் அப்படிங்கிற கிரகம் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் ஏதேனும் ஒரு இடத்தில் இருக்கும் இல்லையா? அப்போது அந்த சூரியன் அப்படிங்கிற கிரகம் எந்த ராசியில் இருந்து தசை நடத்துது அப்படிங்கிறத பொறுத்து என்ன பொருள் கொடுக்கணும் அப்படிங்கிறத டக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். அப்போ சூரியன் அப்படிங்கிற கிரகம் மேஷத்தில் இருந்தால் தாமிர பாத்திரம் தானம். சூரியன் ரிஷபத்தில் இருந்தால் கோதுமை தானம். சூரியன் மிதுனத்தில் இருந்தால் மயில் இறகு தானம். சூரியன் கடகத்தில் இருந்தால் நெய் தானம். அடுத்ததாக சூரியன் சிம்மத்தில் இருந்தால் வில்வ இலைகளை சிவாலயத்தில் தானம். ஆறாவதாக சூரியன் கன்னியில் இருந்தால் பாம்பு புற்றுகளுக்கு பால் ஊற்றுவது. ஏழாவதாக துலாத்தில் சூரியன் இருந்தால் சந்தனம் தானம். எட்டாவதாக விருச்சிகத்தில் சூரியன் இருந்தால் தாமரை மலர்கள் தானம். ஒன்பதாவதாக தனுசில் சூரியன் இருந்தால் காளை கன்று காளை மாடு தானம். பத்தாவதாக மகரத்தில் சூரியன் இருந்தால் மாணிக்க கல் தானம். அடுத்ததாக கும்பத்தில் சூரியன் இருந்தால் மிளகு தானம். நிறைவாக சூரியன் மீனத்தில் இருந்தால் மீன்களுக்கு கோதுமை சாதம் உணவாக போடுவது. இத்தனை விஷயங்கள் சூரியன் 12 ராசிகளில் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த சூரியனுக்குரிய பரிகாரமாக இது நிச்சயமாக அமையும். இரண்டாவதாக சந்திரன் அப்படிங்கிற கிரகம். சந்திரன் அப்படிங்கிற கிரகம் வந்து எந்த ராசியில் வேணாலும் இருக்கலாம். அது தசாநாதனாகவோ அல்லது புத்திநாதனாகவோ இருக்கலாம். அப்போது சந்திரன் அப்படிங்கிற கிரகம் மேஷத்தில் இருந்து தசை அல்லது புத்தி நடத்தினால் ஈய பாத்திரம் தானம். சந்திரன் ரிஷபத்தில் இருந்தால் அரிசி தானம். சந்திரன் மிதுனத்தில் இருந்தால் வாத்து அப்படிங்கிறது நீங்கள் கோழி அந்த மாதிரி வாத்து இருக்கும் இல்லையா, அந்த வாத்து அப்படிங்கிறது தானம். நான்காவதாக கடகம் அப்படிங்கிறதுல சந்திரன் இருந்தால் உப்பு தானம். கல்லுப்பு, அதாவது அயோடின் இல்லாத கல்லுப்பு அப்படிங்கிறது தானம். ஐந்தாவதாக சிம்மத்தில் சந்திரன் இருந்தால் முருங்கைக்காய் தானம். அதாவது உணவு ஏதாவது ஹோட்டல்களுக்கு தானமாக கொடுக்கலாம், இல்லை அன்னதான கூடங்களுக்கு தானமாக கொடுக்கலாம், இல்லை கோயில்களில் நடக்கக்கூடிய அன்னதான நிகழ்ச்சிகளுக்கு முருங்கைக்காய் தானம் வாங்கி கொடுப்பது மிக சிறப்பு. ஆறாவதாக கன்னியில் சந்திரன் இருந்தால் பசு தானம் அல்லது பசுங்கன்று தானம். ஏழாவதாக துலாத்தில் சந்திரன் இருந்தால் சாம்பிராணி தானம். சாம்பிராணி, ஊதுவத்தி, மணக்கக்கூடிய அத்தர், ஜவ்வாது இது போன்ற வாசனை திரவியங்களை தானமாக கோயில்களுக்கு கொடுக்கலாம். அடுத்ததாக விருச்சிகத்தில் சந்திரன் அப்படிங்கிற கிரகம் இருந்தால் அல்லி மலர் தானம். அடுத்ததாக தனுசில் சந்திரன் இருந்தால் கோழி தானம். கோழிகளை வாங்கி கோயில்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அடுத்ததாக மகரம் அப்படிங்கிறதுல சந்திரன் இருந்தால் முத்து தானம். அதற்கு அடுத்ததாக கும்பத்தில் சந்திரன் இருந்தால் தேங்காய் தானம். நிறைவாக மீனத்தில் சந்திரன் இருந்தால் மீன்களுக்கு அரிசி சாதம் போடுவது. இத்தனை விஷயங்கள் வந்து சந்திரன் மேஷம் முதல் மீனம் வரை எந்த ராசியில் இருந்தாலும் அந்த சந்திரன் அப்படிங்கிறது தசையோ அல்லது புத்தியோ நடத்தினாலும் இந்த பரிகாரங்கள் செய்வது மிகச்சிறந்த பலன்களை நிச்சயமாக தரும். மூன்றாவதாக செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் மேஷத்தில் இருந்தால் செம்பு பாத்திரம் தானம். ரிஷபத்தில் இருந்தால் துவரை தானம். மிதுனத்தில் இருந்தால் சேவல் தானம். கடகத்தில் இருந்தால் மோர் தானம். சிம்மத்தில் இருந்தால் கத்தரிக்காய் தானம்.
கன்னியில் இருந்தால் ஆடு தானம். துலாத்தில் இருந்தால் குங்குமம் தானம். அடுத்ததாக விருச்சிகத்தில் இருந்தால் செண்பக மலர் தானம். தனுசில் இருந்தால் குதிரை தானம். குதிரை உங்களால் முடிஞ்சதுன்னா குதிரை வாங்கி கொடுங்க. நான் தனுசில் அந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் இருந்தால், இல்லைனா கொஞ்சம் கம்மியான ஒரு சின்ன இது உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன குட்டி குதிரையாக கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அடுத்ததாக மகரத்தில் செவ்வாய் இருந்தால் பவளம் தானம். கும்பத்தில் செவ்வாய் இருந்தால் பாக்கு, கொட்டைப்பாக்கு, இந்த ரோஜா பாக்கு, சுபாரி எந்த மாதிரியான விஷயங்கள் வாங்க வேண்டாம். கும்பத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த செவ்வாய் தசையோ அல்லது புத்தியோ நடத்தினால், எல்லாத்துக்குமே இதுதான், தசை அல்லது புத்தி நடத்தினாலும் என்ன வகையான தானங்கள் மட்டும். அப்போது கும்பத்தில் செவ்வாய் இருந்து தசை அல்லது புத்தி நடத்தினால் கொட்டைப்பாக்கு தானம். மீனத்தில் செவ்வாய் எனும் கிரகம் இருந்து தசை அல்லது புத்தி நடத்தினால் மீன்களுக்கு துவரை கலந்த சாதம், அதை போட்டுட்டு வரும்போது நிச்சயமாக மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உண்டு. மூன்றாவதாக புதன் அப்படிங்கிற கிரகம். இந்த புதன் அப்படிங்கிற கிரகம் எந்தெந்த ராசிகளில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த பதிவுகளை பார்க்கலாம். மேஷத்தில் புதன் இருந்தால் பித்தளை பாத்திரம் தானம். ரிஷபத்தில் இருந்தால் பச்சை பயிறு தானம். மிதுனத்தில் இருந்தால் குரங்குகளுக்கு பச்சை நிறத்தில் உள்ள வாழைப்பழங்கள் கொடுக்கலாம். பச்சை கலர் வாழைப்பழம் கொடுங்க, அது மிக சிறப்பு. புதன் அப்படிங்கிறது பச்சை அப்படிங்கிறதுனால பச்சை நிற வாழைப்பழங்களை குரங்குகளுக்கு தானமாக கொடுப்பது சிறப்பு. கடகத்தில் புதன் இருந்தால் பாதரச மணி தானம். சிம்மத்தில் புதன் இருந்தால் துளசி இலை தானம். கன்னியில் புதன் இருந்தால் காடை எனும் பறவை தானம். துலாத்தில் புதன் அப்படிங்கிற கிரகம் இருந்தால் கற்பூரம் தானம். விருச்சிகத்தில் புதன் அப்படிங்கிற கிரகம் இருந்தால் மறிக்கொழுந்து தானம். தனுசு அப்படிங்கிற அந்த ஒரு ராசியில் கிரகம் இருந்தால் பசு தானம் அல்லது பசுங்கன்று தானம். மகரம் என்றும் ராசியில் புதன் அப்படிங்கிற கிரகம் இருந்தால் மரகத கல் தானம். அடுத்ததாக கும்பம் அப்படிங்கிற அந்த ராசியில் புதன் இருந்தால் வெற்றிலை தானம். மீனத்தில் புதன் இருந்தால் மீன்களுக்கு பச்சை பயிறு கலந்த சாதம் போட்டு வருது மிகப்பெரிய நிவர்த்தி தரும். அடுத்ததாக குரு அப்படிங்கிற கிரகம் 12 ராசிகளில் எந்த இடத்தில் இருந்து தசை அல்லது புத்தி நடத்தினாலும் பரிகாரம் செய்யணும்னு தோணுச்சு அப்படின்னா தாராளமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, மேஷத்தில் குரு தங்க ஆபரணம் தானம். உங்களால் முடிஞ்ச பெரிய அளவுலலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். 500 ரூபாய் கூட இன்றைக்கி தங்கம், பொட்டு தங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, சின்ன தங்கம், அந்த தங்கம் 500 ரூபாய் கூட கிடைக்குங்க. இன்றைக்கி ரொம்ப மில்லிகிராமில் வரும், அது கூட வாங்கி தானமாக செய்யலாம். அடுத்ததாக ரிஷபத்தில் குரு இருந்தால் கடலை தானம். மிதுனத்தில் குரு இருந்தால் மயில் இறகு தானம். நான்காவதாக கடகத்தில் குரு இருந்தால் மருந்து தானம். உங்களுக்கு மருந்து, அதாவது நீர்மம், டானிக்னு சொல்கிறோம், சிறப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, கப் சிறப்பு இல்லைனா வேறு ஏதோ ஒரு சிறப்பு ஒரு நோயாளிகளுக்கு வாங்கி கொடுப்பது மிகச்சிறந்தது. ஔஷதம் அல்லது மருந்து அல்லது சிரப், டானிக்கு, இது போன்ற விஷயங்களை நீர்மத்தில் இருக்கக்கூடிய விஷயமாக தானம் செய்வது சிறப்பு. அடுத்ததாக சிம்மத்தில் குரு இருந்தால் சோளம் அல்லது மஞ்சள் தானம். சோளம் அப்படிங்கிற அந்த தானியம் தானமாக கொடுக்கலாம். மஞ்சள், அதாவது விராலி மஞ்சள்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சளை தானமாக கொடுக்கலாம். கன்னியில் குரு இருந்தால் யானைகளுக்கு மஞ்சள் நிற வாழைப்பழம் தருவது மிகச்சிறந்த பரிகாரம். துலாத்தில் குரு இருந்தால் ஆம்பல் மலர் தானம். அடுத்ததாக விருச்சிகத்தில் குரு இருந்தால் முல்லை மலர் தானம். அடுத்ததாக தனுசில் குரு இருந்தால் பசு தானம் அல்லது பசுங்கன்று தானம். அடுத்தது மகரத்தில் குரு இருந்தால் புஷ்பராக கல் அப்படிங்கிறது தானம். புஷ்பராகம் அப்படிங்கிறது மஞ்சள் புஷ்பராகம், அதை தானமாக கொடுக்கலாம். கும்பத்தில் குரு இருந்தால் பலாப்பழம் தானம். பலாப்பழம் வாங்கி கோயில்களுக்கு அல்லது அன்னதான கூடங்களுக்கு நீங்கள், இல்லைனா ஒரு நிறைய பேர் இருக்கக்கூடிய இல்லாதவங்களுக்கு தாராளமாக தானமாக கொடுக்கலாம். பலாப்பழம் தானம். அடுத்ததாக மீன்களுக்கு மீனம், அதாவது மீன ராசியில் மீனத்தில் குரு இருந்து தசை அல்லது புத்தி நடத்தினால் மீன்களுக்கு கடலை பொடி கலந்த சாதம் அல்லது மீன்களுக்கு சாதத்தோடு என்னென்னா சுண்டலை அவிச்சு சுண்டலையும் சாதத்தையும் பிசைந்து மீன்களுக்கு உணவாக போடலாம். இது குருவினுடைய. அடுத்ததாக சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் 12 ராசிகளில் எந்த இடத்தில் இருந்தால் என்ன வகையான தானம். சுக்கிரன் மேஷத்தில் வெள்ளி பாத்திரம் தானம்.
ரிஷபத்தில் மொச்சை தானம், மிதுனத்தில் லவ்பேர்ட்ஸ் தானம், கடகத்தில் சர்க்கரை அல்லது சீனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தானம், சிம்மத்தில் மாம்பழம் தானம், கன்னியில் குதிரை தானம், துலாத்தில் லவங்கப்பட்டை தானம், விருச்சிகத்தில் வெண்தாமரை மலர் தானம், தனுசில் காளை மாடு அல்லது காளைங்கன்று தானம், மகரத்தில் வைரக்கல் தானம், கும்பத்தில் பப்பாளி பழம் தானம், மீனத்தில் மீன்களுக்கு வெண்மொச்சை கலந்த சாதத்தை உணவாக போடுவது மிகச்சிறந்த பரிகாரமாக அமையும். இது சுக்கிரன் தசை அல்லது புத்தி நடத்தினால், சுக்கிரன் எந்த ராசியில் இருந்தாலும் அந்தந்த குறிப்பிட்ட ராசிகளுக்கு உண்டான பரிகாரங்கள் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்ததாக சனி அப்படிங்கிற கிரகம் உங்களுடைய மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் உள்ள 12 ராசிகளில் எந்த இடத்துல இருந்து தசை புத்தி நடத்தினாலும் இந்த பரிகாரங்கள். அப்போ சனி மேஷத்தில் இருந்தால் இரும்பு பாத்திரம் தானம், ரிஷபத்தில் இருந்தால் எள் தானம், மிதுனத்தில் இருந்தால் காகத்திற்கு அன்னமிடுதல், கடகத்தில் இருந்தால் எருமை பால் தானம், சிம்மத்தில் இருந்தால் கேழ்வரகு தானம், கன்னியில் இருந்தால் பன்றி தானம், துலாத்தில் இருந்தால் கருங்காலி தானம், கருங்காலி செடி, கருங்காலி கன்று அல்லது கருங்காலி மாலை போன்ற விஷயங்கள் தானம், விருச்சிகத்தில் சனி இருந்தால் கருங்குவளை மலர் தானம், தனுசில் சனி இருந்தால் எருமை தானம், மகரத்தில் சனி இருந்தால் நீலக்கல் தானம், நீளமாக இருக்கக்கூடிய அந்த கற்கள் இருக்கு இல்லையா, அதை வாங்கி தானமாக கொடுக்கலாம். கும்பத்தில் சனி இருந்தால் நொங்கு அல்லது பனை போன்ற விஷயங்களை தானமாக கொடுப்பது மிகச்சிறந்த பரிகாரமாக அமையும். மீனத்தில் சனி இருந்து மீனத்தில் இருக்கக்கூடிய சனி தசை அல்லது புத்தி நடத்துது அப்படின்னு சொன்னால் மீன்களுக்கு எள்ளு பொடி கலந்த சாதத்தை தானமாக போடுவது அல்லது உணவாக போடுவது மிகச்சிறந்த பரிகாரம். அடுத்ததாக ராகு அப்படிங்கிற கிரகம் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த தானம் என்னது அப்படின்னா, மேஷத்தில் ராகு இரும்பு பாத்திரம் தானம், ரிஷபத்தில் ராகு உளுந்து தானம், மிதுனத்தில் ராகு சிட்டுக்குருவிகள் இருந்ததுன்னா கேழ்வரகு கேழ்வரகு உணவா அல்லது பறவைகளுக்கு உணவாக கேழ்வரகு போடுறது சிறப்பு. கடகத்தில் ராகு கழுதைப்பால் தானம், கழுதைப்பால்லாம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சில கிராமத்து சைடுகளில் கிடைக்கும். சின்ன கிராமங்களில் வாரத்துக்கு ஒரு முறை 10 நாட்களுக்கு ஒரு முறை அந்த மாதிரி வருவாங்க. ஒரு சங்கு அளவுக்கு, அதாவது குழந்தைகளுக்கு பால் ஊட்டக்கூடிய சங்கு அளவுக்கு இருக்கக்கூடிய பால் ஒரு 100 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. தாராளமாக தானம் கொடுத்தால் மிகப்பெரிய நிவர்த்தி. நல்லா தெரிஞ்சுக்கங்க. கழுதைப்பால் கடகத்தில் ராகு இருந்து ராகு தசையோ அல்லது புத்தியோ நடத்தினால் கழுதைப்பால் வாங்கி ஏதேனும் ஒரு மனிதருக்கு அல்லது ஆட்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கும்போது இந்த கழுதைப்பால் சீர்தட்டுறதுக்கு எல்லாம் பயன்படும். குழந்தைக்கு சீர்தட்டி இருக்குது சரியில்லை அப்படின்னா கழுதைப்பால் கொஞ்சம் ஒரு டானிக் மாதிரி கொடுப்பாங்க, அதாவது மருந்தாக பயன்படுத்தக்கூடியது. அப்போ கழுதைப்பால் தானம் அப்படிங்கிறது கடகத்தில் ராகு இருந்து தசை அல்லது புத்தி நடத்தி அந்த தசா புத்தி சரியில்லாத காலங்களில் நீங்கள் நினச்சிங்கன்னா அது இந்த தசையே சரியில்லை சார், என்ன பண்ணலாம் அப்படின்னா கழுதைப்பால் தானம் வாங்கி கொடுக்கலாம். அடுத்ததாக சிம்மத்தில் ராகு இருந்தால் எலுமிச்சை பழம் தானம், எலுமிச்சை வாங்கி தானமாக கொடுக்கலாம். கோயில்களுக்கு இல்லை அன்னதான கூடங்களுக்கு கொடுக்கலாம். கன்னியில் ராகு இருந்தால் கருப்பு கோழி தானம், ராகு இருந்து தசை அல்லது புத்தி நடத்தினால் கருப்பு கோழி தானம் செய்வது மிகச்சிறப்பு. துலாத்தில் ராகு எனும் கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தினால் கடுகு தானம், கடுகு வாங்கி கொடுங்க, தானமாக கொடுங்க, நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். விருச்சிகத்தில் ராகு எனும் கிரகம் இருந்து தசை அல்லது புத்தி நடத்தினால் மந்தாரை பூ அப்படிங்கிறது இருக்குது, மந்தாரை பூ வாங்கி தானமாக கொடுக்கலாம் ஆலயங்களில். அடுத்தது தனுசில் ராகு இருந்து தசா அல்லது புத்தி நடத்தினால் எருமை தானம் அல்லது எருமை கன்று தானம், எருமை தானமாக கொடுப்பது சிறப்பு. மகரத்தில் ராகு இருந்து தசை அல்லது புத்தி நடத்தினால் கோமேதக கல் தானம். கும்பத்தில் ராகு இருந்து தசை அல்லது புத்தி நடத்தினால் நெல்லிக்காயை தானம் செய்வது மிகச்சிறப்பு. மீனத்தில் ராகு இருந்து தசை அல்லது புத்தி நடத்தும் போது மீன்களுக்கு உளுந்து சாதம், அதாவது கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து கிடையாது, கருப்பு உளுந்தை அந்த ரெடி பண்ணி அதை அவிச்சு அதோடு அந்த உளுந்தோட சாதத்தை கலந்து மீன்களுக்கு சாதமாக போடும்போது மிகப்பெரிய அளவில் ராகு தனது பாதிப்புகளை குறைத்து கொள்கிறது. அடுத்ததாக நிறைவாக கேது அப்படிங்கிற கிரகம் 12 ராசிகளில் எந்த இடத்துல இருந்து தசை அல்லது புத்தி நடத்தினாலும் மேஷத்தில் கேது
வெண்கல பாத்திரம் தானமாக செய்வது நன்று. மேஷத்தில் இருந்துன்னா வெண்கல பாத்திரம். ரிஷபத்தில் இருந்தால் கொள்ளு தானம். கொள்ளு அப்படிங்கிறது ரிஷபத்தில். மிதுனம் அப்படிங்கிறதுல இருந்துன்னா புறா வாங்கி தானமாக கொடுக்கலாம். ஒரு கோயில்களுக்கு, இல்லைனா ஒரு இல்லங்களுக்கு, இல்லைனா ஒரு ஆசிரமங்களுக்கு, இது போன்றது பறவை அப்படிங்கிறது, புறா அப்படிங்கிறத வாங்கி தானமாக கொடுக்கலாம். கடகத்தில் கேது அப்படிங்கிற கிரகம் இருந்தால் ஔஷதம் அல்லது டானிக், சிரப் அப்படிங்கிறது வாங்கி தானமாக கொடுக்கலாம். சிம்மத்தில் கேது இருந்தால் அத்திப்பழம் தானம். அத்திப்பழம் தானமாக கொடுக்கலாம். கன்னியில் கேது இருந்தால் செம்பரி ஆடு தானம். துலாத்தில் கேது இருந்தால் செந்தூரம், அதாவது செந்தூர பொட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொட்டு வாங்கி தானமாக ஆலயங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்ததாக விருச்சிகத்தில் கேது செவ்வல்லி மலர் தானம். தனுசில் கேது சிவப்பு நிற சேவல், சிவப்பு கலரில் சேவல் இருக்கும்ல, அந்த சேவலை வாங்கி தானமாக கொடுக்கலாம். மகரத்தில் கேது வைடூரியக்கல் தானம். அடுத்ததாக கும்பத்தில் கேது புடலங்காய் வாங்கி தானமாக கொடுக்கலாம். மீனத்தில் கேது மீன்களுக்கு கொள்ளு பொடி, அதாவது கொள்ளு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த கொள்ளை நம்ம அவிச்சு அதோட சாதத்தில் கலந்து மீன்களுக்கு உணவாக போட்டு வரும்போது மிகச்சிறந்த பரிகாரமாக அது அமைகிறது. இது எத்தனை, அதாவது என்ன எல்லா கிரகமும் சொல்லியாச்சு. இப்போ 9 கிரகமும் சொல்லியாச்சு. 9 கிரகங்களும் எந்த ராசியிலிருந்து தசை அல்லது புத்தி நடத்தினாலும் இந்த பரிகாரங்கள் செய்தால் மிக நிச்சயமாக இது என்னென்னா, இப்போது அதாவது அந்த ராசி தத்துவத்தின் அடிப்படையில் இந்த பரிகாரங்கள் எடுத்திருக்கு. இப்போ உதாரணமாக அது தாது மூலம் ஜீவன், தாது மூலம் ஜீவன், நெருப்பு நிலம் காற்று நீர் இப்படிங்கிற இந்த ராசி தத்துவத்தின் அடிப்படையாக கொண்டு இந்த 12 ராசிகளுக்கும் 9 கிரகங்களுக்கும் எந்த கிரகம் தசை அல்லது புத்தி நடத்தினாலும் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது மிக கவனமாக எடுக்கப்பட்ட ஒரு பரிகாரங்கள். இதை தாராளமாக செய்யலாம். எளிமையாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது நீங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பரிகாரங்களை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யலாம். மிகப்பெரிய அளவில் பொருட்செலவு இல்லாத பரிகாரமாக இருக்கிறது. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகாதேவ் சம்போ.